இங்க ஒரு சின்ன பையன் ஸ்கூலுக்கு சீக்கிரம் போகணும்னு அலாரம் செட் பண்ணி வச்சுட்டு தூங்குறான். ஆனா தூக்க கலக்கத்துல கிளாக்க தலைகீழ திருப்பி வச்சிடறான். கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பார்த்தா மணி இப்ப 10ன்னு காட்டுது. அந்த பதட்டத்துல அலறி அடிச்சு எழுந்துட்டு போய் யூனிஃபார்ம் எல்லாம் மாட்டிட்டு பேக் எடுத்துட்டு வெளியே ஓடி வரான். அப்ப எதிரில இவனோட அப்பா பாத்ரூம் போறதுக்காக வராரு. இவன் சொல்றத கேட்டதுமே ஆபீஸ்க்கு நேரம் ஆயிடுச்சுன்னு அவரும் பயந்து போயிடுறாரு. சோ இப்ப அப்பாவும் பையனும் அவசரமா பல்ல விளக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அவனோட அம்மா வந்து இவங்க ரெண்டு பேரும் பல்ல விளக்கத பார்த்து கடுப்பாயி போய் பாத்ரூமோட ஜன்னலை திறந்து காட்டுறாங்க. பார்த்தா வெளியில கருகும்னு ஒரே இருட்டா இருக்கு. ஆனா இவங்களுக்கு அதை பார்த்து ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உள்ள வந்த அவங்க அம்மா அந்த கிளாக்க திருப்பி வச்சதுக்கு அப்புறம் தான் தப்பு எங்க நடந்திருக்குன்னே புரிஞ்சுக்கிறாங்க. இவ்வளவு தூரம் இவன் அலாரம் செட் பண்ணியுமே அடுத்த நாள் காலையில ஸ்கூலுக்கு இவன் லேட்டா தான் போறான். ஆக்சுவலா இவனோட கிளாஸ் லீடர் கையில ஸ்டாப் வாட்ச வச்சு அந்த டைமை பார்த்து தான் அட்டெண்டன்ஸே போடுறா. அந்த அளவுக்கு அந்த பொண்ணு அவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா இருக்கா. அந்த பொண்ணுக்காகவே இவன் டெய்லி சீக்கிரம் போகணும்னு நினைக்கிறான். ஆனா இவனோட கெட்ட நேரம் ஏதாவது ஒரு பிரச்சனை டெய்லி ஸ்கூலுக்கு லேட்டா தான் போயிட்டு இருக்கான். அதனாலேயே இவனுக்கு அந்த பொண்ணை பார்த்தாலே சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. இப்போ அடுத்த நாள் இவங்க வீட்டுக்குள்ள ஏதோ கண்ணாப்பின்னு சத்தம் கேட்டுட்டு இருக்கு. என்னடா சத்தம்னு புரியாம அவனோட அப்பா அம்மா ஓடி வந்து பாக்குறாங்க. பார்த்தா ஸ்கூலுக்கு சீக்கிரம் போறதுக்காக ஏகப்பட்ட அலாரம் செட் பண்ணி வச்சிருக்கான். எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி முடிக்கவே அவங்களுக்கு அரை மணி நேரத்துக்கு மேல ஆயிடுது. கடைசியா இன்னைக்குமே அவன் ஸ்கூலுக்கு லேட்டா தான் போறான். கரெக்டா இவனுக்கு ஆப்சென்ட் போடும்போது அந்த பொண்ணோட பேனா எழுத மாட்டேங்குது. உடனே யாரும் பேனாவை கொடுக்கறாங்க. திரும்பி பார்த்தா வேற யாரும் இல்ல, இவன் தான் சரியான டைமுக்கு வந்து உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கான். ஒரு செகண்ட்ல எப்படிடா இவன் உள்ள வந்தான்னு அந்த பொண்ணு இப்ப ஷாக் ஆயிடுறா.